ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டிசைனில் பேசிக் நாட், ஜாஸ்மின் நாட் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், 2 ரோல் மார்க்கெட் பேஸ்கெட் டுட்டோரியல்னு கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல் ஒயர் நமக்கு தேவைப்படும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா 2 கலர் வாய்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு அண்ட் வயலட் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயலட்டில் 9 வாய்ஸ் 3 அடியிலையும், ஆரஞ்சில் 4 வாய்ஸ் 3 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கலர் வாய்ஸுமே நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க வயரில் ஒரு ஒயர் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுக்கிறோம். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.5 அடி, 1 அடி மறுபடியும் ஒரு 1/2 அடி மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு ஒயரை விட்டு நம்ம நாட் போடணும், பேசிக் நாட் போடணும். நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவையும். அடுத்தது பார்த்திங்கன்னா வயலட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலே கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஆரஞ்சு 3 வயலட் அந்த வரிசையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரிசையெல்லாம் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து போட்டு பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து அதிகப்படியான வாய்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயின் பண்ணி நாட் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 1 டேலேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா நாட்ஸும் போட்டு முடிச்சு ரன்னிங் ஒயரையும் வந்து ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் லைன்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் மேலே கீழே மாற்றி மாற்றி போட்டு வந்து பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ 2வது வருஷம் தொடங்கியிருக்கோம். சைடில் எந்த அளவுக்கு வாய்ஸ் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வாய்ஸ் விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போடுங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸ்ட்னு எல்லா வெரைட்டியிலும் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 3 வரிசைகள் வந்து வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சு மறுபடியும் ஒரு ஆரஞ்சு கலர் வரிசை போட்டு முடிச்சாச்சு ஒரு சைடில் சென்ட்ரல் லைன்லேருந்து. இப்போ வந்து மறுபடியும் இப்படியே திருப்பி வச்சு இந்த பக்கம் போட்டு முடிச்சிடலாம். நாம் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பாக்ஸ் டிசைனில் பேஸ் வந்து கிடைக்கும். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் போட்டு வச்சுருந்தா முடிச்சை வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கண்டினியூஸாக சுற்றி வர போட்டு வந்து இந்த பேஸ்கெட்டாக வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். பேஸ் வந்து மொத்தமாக வந்து 9 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். உள்ளே வந்து ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ரன்னிங் ஒயரை.
இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டால் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு மூளை திருப்ப போகிறோம். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே சுற்றி வர அப்படியே வந்து மீதி இருக்கிற மூளையெல்லாம் திருப்பி இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வரிசையை சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். லேடர் நாட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வீடியோலையும் பிகினர்ஸுக்காக சொல்லி கொடுத்துட்டே வரேன். இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். மெல்லமாக அப்படியே டைட் பண்ணி மறுபடியும் வந்து ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து நாட்ஸ் போட ஆரம்பிங்க. இன்னும் 2 வரிசைகள் நம்ம போட்டு முடிக்கணும் இந்த வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி. அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மொத்தமாக வந்து 3 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி. இந்த இடத்துல ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஜாஸ்மின் நாட் வந்து போடுவோம். அதுக்காக நம்ம ஒயரை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டிசைன் ஒயர், அதாவது நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் போடுறோம். அந்த ஒயர் வந்து ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா 6.25 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஜாஸ்மின் நாட் போடும்போது ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்து தான் ரன்னிங் ஒயரில் நம்ம போட முடியும். இதுவே வந்து கிராஸ் கட்னால் வந்து நம்ம எந்த ஒயரும் கட் பண்ண வேண்டியதில்லை. ஒயர்ஸ் வந்து கிராஸாக வரும். அப்படியே நாட்ஸ் போட்டு வரலாம். ஜாஸ்மின் நாட் 2 ஒயர் யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட் தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஜாஸ்மின் நாட் போடணும். இப்போ நம்ம நார்மலாக டேர்ன் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஜாஸ்மின் நாட் போடும்போது தெரியுதுங்களா? இந்த மாதிரி லூப்பாக மடித்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த ஃபஸ்ட் ஒயர் எடுத்து ஒரு லூப் வழியாகவும், 2வது ஒயர் எடுத்து 2 லூப் வழியாகவும் உள்ளே விட்டு எடுத்து டைட் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அழகாக ஜாஸ்மின் நாட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மெல்ல அப்படியே டைட் பண்ணிங்கன்னா நல்ல மொட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா? அடுத்தது வந்து வயலட் கலர் ஒயர் வரும்போது மிக்சடு கலர் வர இடத்துலலாம் வந்து பேசிக் நாட், சிங்கிள் கலர் கிராஸ் ஆகிற இடத்துல ஜாஸ்மின் நாட் போட்டு நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு தடவை எப்படிங்கிறது நான் போட்டு காமிக்கிறேன்.
இதே மாதிரியே நம்ம இந்த வரிசையை கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் போட்டு இந்த ஒயர்ஸை வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிக்கணும். இதே மாதிரியே இன்னும் ஒரு செட்டு வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸ் டிசைன் வர மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு இருக்குது, அதனால நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 7 அடி எடுத்தேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், அதனால வந்து எக்ஸஸாக இருக்குது. நீங்கள் 6.25 எடுத்திங்கனாவே பட்டை ஒயராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கட் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து 3 வரிசைகள் போட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா அழகாக எவ்வளோ பெரிய பேஸ்கெட்டாகவே கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து ஹைட் வந்து 9 வரிசைகள் போட்டு ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து வயர்ஸெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பேஸ்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 வரிசைகளில் வந்து இந்த ஜாஸ்மின் நாட் டிசைன் வர மாதிரி இந்த பேஸ்கெட்டில் டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஜாஸ்மின் நாட் பாருங்கள் எவ்வளோ அழகாக தனியாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.